This is a grammatical sentence formation course being taught by M. Kadirveli Chennai. Dear friends, are you ready? Have you taken your note? Please keep it ready to start writing. Today, we are going to see continuation of present perfect continuous tense. 2. You just write heading continuation of present perfect continuous tense. Continuation of present perfect continuous tense 2. Continuation of present perfect continuous tense 2. Have you written? Okay. You see here again. Present perfect continuous tense is nothing but pastல particular டயத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னமும் நடந்து போய்கிட்டு இருக்கிறது தான் present perfect continuous tense உடைய தன்மை. அதர்வைஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி இப்பவும் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி இன்னமும் நடந்து போய்கிட்டு இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ present perfect continuous tense பாஸ்ட்ல பர்டிகுலர் டயத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னமும் நடந்து போய்கிட்டு இருக்கிறது. அதுதான் இதனுடைய தன்மை. இஸ் இட் கிளியர்? ஓகே. ஷல் வி ஸ்டார்ட்? ஓகே. வாட் ஆர் யூ லுக்கிங் தேர்? என்ன இங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? புரியுதா? வாட் ஆர் யூ லுக்கிங் தேர்? என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்க? அங்க என்ன நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வாட் ஆர் யூ லுக்கிங் தேர்? ஐ ஆம் லுக்கிங் தோஸ் பாய்ஸ். ஐ ஆம் லுக்கிங் தோஸ் பாய்ஸ் பிளேயிங் கபடி தேர். அங்கே அந்த பசங்க அந்த பையன்க அந்த பாய்ஸ் கபடி விளையாடுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சார். ஐ ஆம் லுக்கிங் தோஸ் பாய்ஸ் பிளேயிங் கபடி தேர். ஐ ஆம் லுக்கிங் தோஸ் பாய்ஸ் பிளேயிங் கபடி தேர். வாட் ஆர் யூ லுக்கிங் தேர்? ஐ ஆம் லுக்கிங் தோஸ் பாய்ஸ் பிளேயிங் கபடி தேர். சின்ஸ் வென் மாத்தி கொடுக்க போறேன். ஓகே. சின்ஸ் வென் எப்போ இருந்து? அப்போ ஒரு கேஸ்ல டூரேஷன் கொடுப்பேன், ஒரு கேஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே. சின்ஸ் வென் எப்போ இருந்து? சின்ஸ் வென் ஹேவ் யூ பீன் லுக்கிங் தோஸ் பாய்ஸ் பிளேயிங் கபடி தேர்? சின்ஸ் வென் எப்போ இருந்து ஹேவ் யூ பீன் லுக்கிங் தோஸ் பாய்ஸ் பிளேயிங் கபடி தேர்? அங்கே கபடி விளையாடுவதை எப்போ இருந்து அந்த பசங்க அந்த பையன்க அந்த பாய்ஸ் அங்கே கபடி விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்து இருக்கீங்க. சின்ஸ் வென் have you been looking those boys playing kabaddi there? I have been looking those boys playing kabaddi there since 4 o'clock. I have been looking those boys playing kabaddi there since 4 o'clock. 4 o'clockல இருந்து இது அப்பத்தான் நடக்கிறதுனால since 4 o'clock this out. நீங்க போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 4 o'clock இருந்து. ஏன்னா ஓகே தொடர்ந்து அவங்க விளையாடுறது இல்லை. ஸோ வேணும்னா போட்டுக்கிறங்க since 4 o'clock this afternoon. I have been looking there. I have been looking those boys. Okay. I have been looking those boys playing kabaddi there since 4 o'clock this afternoon. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 4 o'clockல இருந்து அந்த பையன்கள் அந்த பாய்ஸ் அங்கே கபடி விளையாடுவதை நான் பார்த்து கொண்டிருந்து இருக்கிறேன் சார். I have been looking those boys playing kabaddi there since 4 o'clock this afternoon. I have been looking those boys playing kabaddi there since 4 o'clock this afternoon. Shall I repeat them? Okay. What are you looking there? I am looking those boys playing kabaddi there. Since when have you been looking those boys playing kabaddi there? I have been looking those boys playing kabaddi there since 4 o'clock this afternoon. Next. Is your colleague C-O-L-L-E-A-G-U-E. Is your colleague Mr. Ravi attending a meeting at seminar hall now? உன்னுடைய கொலீக் மிஸ்டர் ரவி இப்போ செமினார் ஹாலில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறாரா? இஸ் யுவர் கொலீக் மிஸ்டர் ரவி அட்டெண்டிங் எ மீட்டிங் அட் செமினார் ஹால் நவ்? எஸ் சார், ஹீ இஸ் அட்டெண்டிங் எ மீட்டிங் அட் செமினார் ஹால் நவ். எஸ் சார், அவர் இப்போ செமினார் ஹாலில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறார் சார். அப்போ இஸ் யுவர் கொலீக் மிஸ்டர் ரவிக்கு அதுக்கு பதிலாக மெடிசனா ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கலாம், ஹீயை போட்டலாம். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஒரு கேஸில் நவுன் யூஸ் பண்ணும்போது அதே இதில் ப்ரொனவுன் யூஸ் பண்ணிருங்க. எஸ் சார், ஹீ இஸ் அட்டெண்டிங் எ மீட்டிங் அட் செமினார் ஹால் நவ். எஸ் சார், அவர் இப்போ செமினார் ஹாலில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறார் சார். இஸ் யுவர் கொலீக் மிஸ்டர் ரவி அட்டெண்டிங் எ மீட்டிங் அட் செமினார் ஹால் நவ்? எஸ் சார், ஹீ இஸ் நவ் அட்டெண்டிங் எ மீட்டிங் அட் செமினார் ஹால். Yes sir, he is attending அல்லது he is now attending a meeting at seminar hall. How long?
எவ்வளவு நேரமா, எவ்வளவு காலமா எடுத்துக்கிற கூடாது, எவ்வளவு நேரமா இந்த கேஸ்ல, எவ்வளவு நேரமா. ஹவு லாங் ஹேஸ் ஹி பீன் அட்டெண்டிங் த மீட்டிங் அட் செமினார் ஹால். எவ்வளவு நேரமா செமினார் ஹால்ல அவர் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். இந்த கேஸ்ல ஏ ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஒரு வாட்டை தான் ஏ யூஸ் பண்ணணும். ஓகே, ஏயோ ஆனோ ஒரு வாட்டை தான், மறுபடியும் தி வந்துடும். ஓகே, ஸோ ஹவு லாங் ஹாஸ் ஹி பீன் அட்டெண்டிங் த மீட்டிங் அட் செமினார் ஹால். எவ்வளவு நேரமா செமினார் ஹால்ல அவர் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணி கொண்டு இருக்கிறார். How long has he been attending the meeting at seminar hall? He has been attending the meeting at seminar hall for the last 2 hours. கடந்த last 2 hours செமினார் ஹால்ல அவர் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணி கொண்டு இருக்கிறார் சார். லாஸ்ட் 2 hours, அண்டர்ஸ்டாண்ட்? லாஸ்ட் 2 hours செமினார் ஹால்ல அவர் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓகே, he has been attending the meeting at seminar hall for the last 2 hours. Shall I repeat them? Okay. Is your colleague, Mr. Ravi, attending a meeting at seminar hall now? Yes, sir. He is now attending a meeting at seminar hall. How long has he been attending the meeting at seminar hall? He has been attending the meeting at seminar hall for the last 2 hours, sir. Next. Are they playing cricket at Chidambaram Stadium now? Are they playing cricket at Chidambaram, Chidambaram, Chidambaram Stadium, Stadium, Stadium. Are they playing cricket at Chidambaram Stadium now? இப்போ அவர்கள் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறாங்களா? Are they playing cricket at Chidambaram Stadium now? Yes, sir. Yes, they are playing cricket at Chidambaram Stadium now. Yes, sir. அவர்கள் இப்போ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எஸ், தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அட் சிதம்பரம் ஸ்டேடியம் நவ். சின்ஸ் வென், எப்போ இருந்து? சின்ஸ் வென், எப்போ இருந்து? சின்ஸ் வென் ஹேவ் தே பீன் பிளேயிங் கிரிக்கெட் அட் சிதம்பரம் ஸ்டேடியம். எப்போ இருந்து அவர்கள் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சின்ஸ் வென் ஹேவ் தே பீன் பிளேயிங் கிரிக்கெட் அட் சிதம்பரம் ஸ்டேடியம். தே ஹேவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் அட் சிதம்பரம் ஸ்டேடியம் since yesterday morning. They have been playing cricket at Chidambaram Stadium since yesterday morning. நேற்று மார்னிங்கிலிருந்து அவர்கள் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். They have been playing cricket at Chidambaram Stadium since yesterday morning. Shall I repeat them? Okay. Are they playing cricket at Chidambaram Stadium now? Yes, sir. They are now playing cricket. Yes, sir. They are now playing cricket at Chidambaram Stadium. Since when have they been playing cricket at Chidambaram Stadium? They have been playing cricket at Chidambaram Stadium since yesterday morning. Next. Have they been carrying out all the civil work all this week? Have they been carrying out all the civil work all this week? அவர்கள் இந்த வாரம் ஃபுல்லா, ஆல் திஸ் வீக்னா என்ன, இந்த வாரம் ஃபுல்லா அவர்கள் எல்லா சிவில் ஒர்க்கையும் கேரி அவுட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களா? கேரி அவுட்டை நிறைவேற்றுது, எக்ஸிக்யூட் பண்றது, ஓகே, செய்கிறதுன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ ஹவ் தே பீன் கேரிங் அவுட் ஆல் த சிவில் ஒர்க் ஆல் திஸ் வீக்? இந்த வாரம் ஃபுல்லா, இந்த வீக் ஃபுல்லா அவர்கள் எல்லா சிவில் ஒர்க்கையும் கேரி அவுட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களா? ஸோ இங்கிலீஷ் வேர்ப்புக்கு இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்னா தமிழ் மீனிங்லாம் தேவையில்லை, அப்படியே இங்கிலீஷ் வேர்ப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, have they been carrying out all the civil work all this week? இந்த வாரம் ஃபுல்லா அவர்கள் எல்லா சிவில் ஒர்க்கையும் கேரி அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்களா? எஸ், எஸ், they have been carrying out all the civil work all this week. எஸ், இந்த வாரம் ஃபுல்லா அவர்கள் எல்லா சிவில் ஒர்க்கையும் கேரி அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க சார். எஸ், they have been carrying out all the civil work all this week. Yes, they have been carrying out all the civil work all this week. Shall I repeat them? Okay. Have they been carrying out all the civil work all this week? Yes, they have been carrying out all the civil work all this week. Next. Has he been doing that job all day? Has he been doing that job all day? Not fulla. All day na all the day போட்டுறக்கூடாது. ஓகே, all day, not fulla. அவரு அந்த ஜாப் கையை காட்டுறேன், அந்த ஜாப் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், தட் வந்து ஹியர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், கையை காட்டுறேன். ஓகே, அந்த ஜாப். அப்ப நாள் ஃபுல்லா
அவர் அந்த ஜாபை செய்து கொண்டிருந்திருக்கிறாரா? Has he been doing that job all day? Has he been doing that job all day? Yes, sir. He has been doing that job all day. Yes, sir. அவர் நாள் ஃபுல்லா அந்த ஜாபை செய்து கொண்டிருக்கிறார் சார். செய்து கொண்டிருந்திருக்கிறார் சார். Yes, sir. He has been doing that job all day. Yes, sir. He has been doing that job all day. Shall I repeat them? Okay. Has he been doing that job all day? Has he been doing that job all day? Yes, he has been doing that job all day. Yes, he has been doing that job all day. Next. Are you utilizing his services? Are you utilizing his services to complete this project work before the stipulated date? Are you utilizing his services to complete this project work before the stipulated date? நீங்க ஸ்டிபுலேட்டட் டேட், குறிப்பிடப்பட்ட டேட்டுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண அவருடைய சர்வீசஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? Are you utilizing his services to complete this work before the stipulated date? Stipulated, குறிப்பிடப்பட்ட தேதிக்கு முன்னாடி, குறிப்பிடப்பட்ட டேட்டுக்கு முன்னாடி. Are you utilize பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? Are you utilizing his services to complete this project work before the stipulated date? Yes, sir. We are utilizing, plural தன்மையில சொல்லணும். Yes, sir. We are utilizing his services now. Yes, sir. We are utilizing his services now to complete this project work before the stipulated date. Yes, sir. ஸ்டிபுலேட்டடுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண நாங்க இப்போ அவருடைய சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல கூட நம்ம போட்டுக்கிறோங்க. Are you utilizing his services now? நம்ம போட்டுக்கிறோங்க, பரவாயில்ல, ஏன்னா இட் இண்டிகேட்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். Are you utilizing his services now? Are you utilizing his services now to complete this project work before the stipulated date? Yes, sir. We are now utilizing his services. We are now utilizing his services. Yes, sir. We are now utilizing his services to complete this work before the stipulated date. How many days? எத்தனை நாட்களாக? How many days have you been utilizing services? How many days have you been utilizing services to complete this project work before the stipulated date? எத்தனை நாட்களாக ஸ்டிபுலேட்டட் டேட்டுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண அவருடைய சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்க? How many days have you been utilizing services to complete this project work before the stipulated date? We have been utilizing services. We have been utilizing services for the last 15 days. For the last 15 days to complete this project work before the stipulated date. We have been utilizing services for the last 15 days to complete this project work before the stipulated date. Stipulated dateக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண நாங்க அவருடைய சர்வீசஸை 15 டேஸா நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு தெரிக்கிறோம். We have been utilizing his services for the last 15 days to complete this project work before the stipulated date. Shall I repeat them? Okay. Are you utilizing his services now to complete this project work before the stipulated date? Yes, sir. We are now utilizing his services to complete this project work before the stipulated date. How many days have you been utilizing his services to complete this project work before the stipulated date? We have been utilizing his services for the last 15 days to complete this project work before the stipulated date. What are you looking for? என்ன தேடிக்கிட்டு இருக்கிய? What are you looking for? என்ன தேடிக்கிட்டு இருக்கிய? I am looking for my suitcase key. நான் என்னுடைய suitcase key-யை தேடிக்கிட்டு இருக்கேன். What are you looking for? I am looking for my suitcase key. How long? எவ்வளவு நேரமா? How long have you been looking for your suitcase key? எவ்வளவு நேரமா உங்க suitcase key-யை நீங்க தேடிக்கொண்டு இருக்கீங்க? How long have you been looking for your suitcase key? I have been looking for my suitcase key all this evening. All this evening என்ன? இந்த ஈவினிங் ஃபுல்லா, இந்த ஈவினிங் முழுவதும், இந்த ஈவினிங் ஃபுல்லா. I have been looking for my suitcase key all this evening. இந்த ஈவினிங் முழுவதும், இந்த ஈவினிங் ஃபுல்லா
நான் என்னுடைய சூட்கேஸ் கீயை தேடிக்கொண்டிருக்கிறேன் சார். I have been looking for my suitcase key all this evening. Shall I repeat them? Okay. What are you looking for? என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? What are you looking for? I'm looking for my suitcase key. நான் என்னுடைய suitcase key தேடிக்கிட்டு இருக்கேன் சார். What are you looking for? I'm looking for my suitcase key. How long have you been looking for your suitcase key? I have been looking for my suitcase key all this evening. இந்த ஈவினிங் ஃபுல்லா நான் என்னுடைய suitcase key-யை தேடிக்கொண்டிருக்கிறேன் சார். Next, is your friend Mr. Kumar searching for a suitable job in Chennai? Is your friend, okay? Is your friend Mr. Kumar, உங்க friend Kumar searching for a suitable job in Chennai? சென்னையில ஒரு suitable job தேடிக்கிட்டு இருக்காரா? Is your friend Mr. Kumar searching for a suitable job in Chennai? உங்க friend Mr. Kumar சென்னையில ஒரு suitable job தேடிக்கிட்டு இருக்காரா? Yes, sir. He is searching for a suitable job in Chennai. Yes, sir. அவர் சென்னையில ஒரு suitable job தேடிக்கிட்டு இருக்கார் சார். Yes, sir. He is searching for a suitable job in Chennai. Since when? எப்ப இருந்து? Since when has he been searching for a suitable job in Chennai? எப்ப இருந்து சென்னையில ஒரு suitable job தேடிக்கொண்டிருக்கிறாரு. Since when? எப்ப இருந்து? Since when has he been searching for a suitable job in Chennai? எப்ப இருந்து சென்னையில ஒரு suitable job தேடிக்கொண்டிருக்கிறார். He has been searching for a suitable job in Chennai since last January 2021. Last January 2021 இருந்து சென்னையில அவர் ஒரு suitable job தேடிக்கொண்டிருக்கிறார். He has been searching for a suitable job in Chennai since last January 2021. Shall I repeat them? Okay. Is your friend Mr. Kumar searching for a suitable job in Chennai? Yes, sir. He is searching for a suitable job in Chennai. Since when has he been searching for a suitable job in Chennai? He has been searching for a suitable job in Chennai since last January 2021. Is it clear? Have you written properly? Okay. Let me finish up to this level. Thank you very much for having attended this class continuously. If you like this course, if you are interested in attending this class, if it creates any positive vibration in your mind, please share with your friends and others. It will definitely, certainly, surely make my dreams realized. I will meet you this time tomorrow. Until then, goodbye. M. Kadirvelu. Thank you.